ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். காலையில் செம்ம ஸ்பீடாக இன்றைக்கி வேலை போச்சு ஃப்ரெண்ட்ஸ். டக்கு டக்கு டக்குன்னு வெஜிடபிள் கட் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. உதயா டாடா வரலையே ஒன்றும். இது எதுக்குமா பட்டு? இதோட செல் எடுத்துட்டா. இது 150 கொடுத்து வாங்கினாங்க. அங்கே பார்த்தீங்களா, உடனே போயிடுச்சு. ஒரே நாள் தான். சைலண்டாக இருப்பியா? ஓகே, இது வேணுமா? சைலண்டாக வச்சுக்கோ. செம்ம ஸ்பீடாக வேலை செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன சொல்ல வரேன்னா, இந்த காய்கறிகள் கட் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம். சரி உட்கார். பெட்டு மேலே கொஞ்சம் சொல்லலாம். இன்னைக்கு ஒரு இனிமேல் பால் மறாமல் பொரியல் பண்ணுறது ஓகே தான். எனக்கு எங்கன்னா எனக்குன்னு கொஞ்சம் தலை வர்றது, குளிக்கிறது, செல்ஃப் கேர் பண்ணுறது இருக்கும். உன்னை வளர்க்குறதுக்குள்ளேயோ ஸ்கூல் சேர்க்குள்ளேயோ டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கடா நீனா. என்ன சொல்ல வந்தேன்னா, ஏசி ரிமோட் வைனேண்ணா. அதாவது பொரியல்லாம் பண்ணுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நிறைய நம்ம பாயில் பண்ணி ஆயில் இல்லாமல் அதெல்லாம் வச்சுரு. பாயில் பண்ணி எடுக்கிறது அவ்வளோ நல்லது. குழம்புல போட்டு சாப்பிட்டா கூட நல்லது. அதனால் எல்லாத்துலேயும் ஒரு 3-4 வெஜிடபிள்ஸ் சேர்க்கலாம். கொஞ்சம் ஃபைபரும் ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி அப்படின்னு நினச்சேன். அதனால தான் இன்றைக்கி ஒரு சின்ன இவ்வளோ பெரிய காலிஃப்ளவரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்னது என்னதான் எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். எதனா ஒரு வேலை செஞ்சுனே நம்ம எதனா சொல்ல வரோன்னா இப்படி மெமரி லாஸ் ஆகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மூக்கடலை சன்னா, பிளாக் சன்னா இருக்குல்ல, அதுவும், அதுக்கப்புறம் பீன்ஸ், அதுக்கப்புறம் பொட்டேட்டோ, காலிஃப்ளவர், பிளாக் சன்னா இதெல்லாம் போட்டு தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றி குக்கர்லேயே நான் கிரேவி மாதிரி பண்ணிட்டேன். ஒயிட் ரைஸ் வடிச்சிட்டேன். ஸ்நாக்ஸ்க்கு ஸ்வீட் பொட்டேட்டோ, கண்ணாடி மாதிரி ஸ்வீட் பொட்டேட்டோ அண்டு பாதாம் கொடுத்தேன். என்னதுமா? குளியல் பவுடர். நீ தான் அது வேணான்றியே. குளியல் பவுடர் ரெத்வின் கொடுத்தோம்னா அச்சி ஆயின்னுவான் தானே, அப்படிதான் சொல்லுவா. நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். இது ஒரு 1/2 hour ஊறட்டும், நம்ம ஹேர் வாஷ் பண்ணலாம். நைனா சைலண்ட்டாக இருக்க மாட்டேன். கீழே இறக்கி விட்டுட்டுமா? அப்போ சைலண்ட்டாக இருக்கு. என்னது அது? பட்டனா? என்னது அது? நீ ஆயில் வச்சுக்கோ. அது போடாத, ஷேக் ஆகிடும். கூட நான் போட்டு விட்றேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டே இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆயில் வச்சுட்டு ஒரு 1/2 hour கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். சரி, இன்ட்ரோ கொடுக்கலாமேன்றதை இந்த விளாக் எடுத்துகிட்ருக்கேன். மெயினாக நான் இப்போ என்னுடைய ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். காலையில் இவர் பண்ண உடலை ஆஸ் யூஷுவல் என் கூடவே எழுந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நச்சா எழுதுனுக்கிறாரு. சைலண்டாக இருந்தாலும் நம்ம பண்ணலாம். 4:30க்கு அலாரம் வச்சுலேருந்து எழுந்துக்கினார் என் கூடவே. கேமரா விழுந்துடும். அதனால் நான் இப்போ தான் எனக்கு டைம் இருக்குது. பாப்பாலாம் போயிட்டாங்க. ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏர் பொல்யூஷன், க்ளீன் பொல்யூஷன். அது வீடு மாதிரிலாம் பண்ணி இந்த கார், ட்ரீஸ்லாம் வாங்கிட்டு டாய்ஸ்லாம் வாங்கிட்டு கலர் பேப்பர்ஸ்லாம் பண்ணி அவங்க டேடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இவருக்கு குட்டி பொண்ணுக்கு கீபோர்டு இது பண்ணி எடுத்துன்னு போயிருக்காங்க. சார்ட் ஒர்க் இருந்துச்சு. 2 days பிஸியாக அப்படி போயிட்டுருக்காங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இவனை இதுக்கப்புறம் பண்ண விட மாட்டான் தானே. இங்கே போய் ஹாய் சொல்லு. உனக்கு தெரியவே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவரை குளிச்சுட்டு நான் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக குளிச்சுட்டேன். வேலை இன்னும் பெண்டிங் பார்த்தீங்கன்னா, எனக்கு வீட்டில் பெண்டிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் துணி மடிக்கணும். துணி துவைச்சி காய வச்சாச்சு. அந்த வேலைலாம் முடிச்சிட்டேன். இவனுக்கு சாப்பாடு விட்டினேன். கீழெல்லாம் துப்பி வச்சுருக்கான். அதெல்லாம் வீடெல்லாம் பெருக்கணும். எடுத்து எனக்கு குளிச்சுட்டு இப்போ தூங்கணும். ஹாய் சொல்லு. நான் போய் தூங்குற சொல்லு. தூங்குறீங்களா? குட் நைட் சொல்லு. குட் நைட்டா? நான் வாங்க போகலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கிளியராகவே வர மாட்டேங்குது இந்த ரூமில் லைட்டிங். வாங்க பொட்டேட்டோ எடுத்து வச்சுருங்க. இந்த வேலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஏர் வாஷ் நல்லா காய வைக்கலாம்.
ஹோம்மேடாக வந்து ட்ரை பண்ணுறது தான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கொடுக்குது. போலமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெத்வின் கூப்பிட்டாரு, அவரை போய் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஏர் வந்து டவல் கட்டியிருந்தால அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து எனக்கு வந்து ரொம்ப 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 ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. உங்களுக்கு ஆயிலியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆயில் மசாஜ் கொடுத்துருக்கேன். நான் விளக்கெண்ணெய் அந்தமாதிரி நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண ஆயிலு இதெல்லாம் போட்டு நான் மசாஜ் கொடுத்துட்டு தான் ஏர் வாஷ் பண்ணியிருக்கேன். ஆனால் ஏர் ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்லா பவுன்ஸியாக இருக்குது. நல்லா காஞ்சிச்சுன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் பவுன்ஸியாக. அது ரொம்ப லைக் பண்ணுறேன் நான். என்னுடைய ஹேரை என்னை இப்போலாம் வந்து ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்களும் வீக்லி த்ரைஸ் வந்து எதனா ஒரு மசாஜ் ஆயில் மசாஜ் கொடுங்க. அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணுற பேக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். ரித்வின் வந்து அவங்க டேடி வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க, எக்கு சாப்பிட்ருக்காங்க. அவங்க சாப்பிட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் தூங்க வைக்கலாம். சரி, நான் வந்து அப்படியே தான் வீடியோ வாய்ஸ் ஓவர் கொடுக்காம தான் பண்ணலான்னு பார்த்தேன். பட் வந்து அவன் கத்திகிட்டே இருந்தான். அவருக்கும் ஃபோன் வந்துடுச்சு. நான் சும்மா வந்து ஒரு கிளாச் கிளிப் வந்து இப்படி போட்டுக்கிறேன். இந்த மாதிரி சீப்லேயே ஷார்ட் ஹேர் வந்து முன்னாடி வந்துகிட்டே தான் இருக்குது. இந்த மாதிரி நம்ம பண்ண முடி நல்லாவே வளருது. சும்மா போட்டுட்டால் தான் நம்ம ஹேர் நல்லா காயறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஈவினிங்கில் வந்து ஆஸ் யூஷுவல் நான் ஆயில் வச்சுட்டு நல்லா பின்னி மடிச்சு கட்டிடுவேன். இந்த ஷார்ட் ஹேராக சின்ன ஹேராக இருந்தால் கூட நான் வந்து மடிச்சு தான் தூங்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஹேர் வாஷ் பண்ணினால எனக்கு அந்த மாதிரி பண்ணால் தான் மைண்டே ஃப்ரீயாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நாளாக நானே வாட்ச் பண்ணுறேன். நான் கூட நினச்சேன் டெய்லி குளித்தா தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பார்த்தா எனக்கு ஹேர் வாஷ் பண்ணால் தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதே நானே என்னை பற்றி யோசிக்காமல் இருந்திருக்கேன் பாருங்களேன். இப்போ தான் நான் ஹேருக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்க சொல்ல தான் எனக்கு அதை பற்றி தெரியுது. எக்கு வந்து நான் எடுத்துக்கிறேன். டெய்லியுமே ஒரு 2 எக்கு எடுத்துப்பேன். அதோடய ஒயிட் மட்டும்தான் எடுத்துப்பேன். எல்லோ வந்து இவருக்கு கொடுத்துருவேன். அப்படி இல்லைனா வந்து ரித்வின் கொஞ்சம் சாப்பிடுவான். அப்படி இல்லைனா எங்களோட ஜாக் வந்து ஈவினிங் கொடுத்து அனுப்பிச்சிருவேன். அவன் சாப்பிடுவான். அந்த மாதிரி யாருன்னா கொடுத்துருவேன். இப்படி தான் போயிட்டுருக்கு. பாப்பாவுக்கு வந்து நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு செஞ்சுட்டேன். சூப்பராக இருக்குது. இன்றைக்கி இவர் சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னார். நான் கையிலே குங்குமம் வைக்கிறேன், ட்ரை பண்ணேன். நல்லா தான் வந்திருக்கு. ஓகே, வீட்டில் எனக்கு அந்த ஸ்மெல்லு ரொம்ப பிடிச்சிருக்கு, தாழம்பூ வாசனை. ஓகே, அதை வச்சுட்டு நம்ம அப்படி இப்போ போயிட்டு ரித்வினை தூங்க வைப்போம். இப்போ அதுதான் பேலன்ஸ் இருக்குது. எல்லா ஒர்க்கும் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். கூடவே வந்து வாட்டர் இன்டேக்கும் பண்ணியிருக்கேன். இந்த 2 கோம் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நல்லாவே எனக்கு சிக்கெலாம் ஈஸியாக வந்துடுது. ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் ஆகுது. ரொம்ப கொஞ்சம் ஈரமாக இருக்குது, ஆனால் நல்லா வாசனையாக இருக்குது. இதுக்கப்புறம் ரித்வினை தூங்க வச்சுட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன் வீடியோவை. டேடி ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. அவள் தான் ரித்வினை இப்போ தான் தூங்க வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா தெரியும். தூங்குடா. நான் வந்து இன்றைக்கி வந்து ஆயில் மசாஜ் கொடுத்துட்டு ஹேர் வாஷ் பண்ணியிருக்கேன். ஆனால் என் ஹேர் வந்து ரொம்ப 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 ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஆயிலியாக இருக்கிற மாதிரி தானே ஃபீல் ஆகுது. இந்த மாதிரி ஒரு டெக்னிக் வந்து நான் வந்து வீக்லி ஒன்ஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் ஆஸ் யூஷுவல் பண்ணுற டெக்னிக் தான். சாதம் வடித்த தண்ணியும் எதனா ஒரு பேக்கும் மிக்ஸ் பண்ணி போட்டுப்பேன். இது ரெண்டு தான் அடிக்கடி இப்போ பண்ணுறேன். நல்லாவே ரிசல்ட் கொடுக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரித்வின் தூங்க வச்சுட்டு நான் இன்னும் 1 லிட்டர் தண்ணி இன்டேக் பண்ணணும். இது முடிச்சுட்டு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பசி எடுக்குது. இருந்தாலுமே நான் வந்து 1 o'clock தான் சாப்பிட்ணுன்னு ஒரு மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நம்ம வந்து மைண்ட் செட்டை வந்து கரெக்டாக வச்சுக்கலனா ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? எனக்கு ஒரு பிம்பிள்ஸ் வருது, பார்த்தா தெரியும். எதுக்கு வருதுன்னு தெரியல. ஓகே, ரித்வின் இப்போ தூங்க வச்சுட்டு அவர் வந்து அவங்க டேடிக்கிட்ட வந்து ஒரு எக் சாப்பிட்டார். எக் ஒயிட் பாயில்டு எக் தான் எடுத்துக்கிறேன் இப்போலாம். அதனால் அதை ஒன்று சாப்பிட்டு கொஞ்ச நேரம் விளாட்ணும்ல, ஜீரணமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலையில் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோத்தோடு முடிச்சுக்கிறேன். என்னோடய வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை.